குழு உறுப்பினர்களே, கிராம நிர்வாக அலுவலர்களே மற்றும் கிராம வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். நீண்ட நெடுங்காலமாக பிரிவாசுத்திரம் பஞ்சாயத்தில் தீர்க்கப்படாத சில பிரச்சனைகளை உங்கள் பார்வைக்கு இந்த கிராம சபை கூட்டத்தின் வாயிலாக நிறைவேற்றி கொடுக்க தீர்மானமாக முன்மொழிக்கிறேன். மக்களின் அடிப்படை தேவைகளான பிரியோசந்திரம் காலனி குடியிருப்பு பகுதிக்கு காலனி மக்கள் சுடுகாட்டு பாதைக்கு செல்வதற்கு வழி இல்ல. பாட்டம் கூட்டம் முப்பாட்டம் தலைமுறையா சேரு சகதிமா இருக்கிற சாலையில போயிட்டு இருக்கிறோம். அதுக்கு நிரந்தரமான சாலை வசதி ஏற்படுத்தி தர்றதுக்கு அந்த சாலை வசதியில போக்குவரத்துல இருக்கக்கூடிய நிலங்களை தமிழக அரசு கையகப்படுத்தி நிரந்தரமான சாலை வசதியை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லிட்டு தீர்மானமாக பஞ்சாயத்து தலைவருக்கு கோரிக்கை வைக்கிறேன். இரண்டாவதா, பட்டியல் சமுதாயம் என்று சொல்லக்கூடிய ஆதரவாளர் மக்களுக்கு கல்வியிலேயும் வேலை வாய்ப்புலையும் இடஒதுக்கீடு வேணும்னு சொன்னா அதுக்கு இடஒதுக்கீடு தேவை. அதுக்கு இப்ப கொடுக்குற 18% இருந்து 25% உயர்த்தி தரணும்னு சொல்லிட்டு தீர்மானத்துல நிறைவேற்றி தர முன்வைக்கிறேன். மூணாவதா, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயமான வன்னியர் சமுதாயத்திற்கு 10.5% தனி இடஒதுக்கீடு தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று உங்கள் முன் கோரிக்கையாக வைக்கிறேன். நான்காவதாக, அனைத்து சமுதாய மக்களும் அவரவர் மக்கள் தொகைக்கு ஏற்ப விகிதாச்சார அடிப்படையில இடஒதுக்கீடு வசதிய கிடைத்திட சாதிவாரி மக்கள் தொகை நடத்திட தமிழக அரசை இந்த கிராம சபை கூட்டத்தின் வாயிலாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக, நம்ம பிரியோசனம் கிராம நிர்வாக அலுவலர்கள குடிநீர் வசதி கழிப்பிட வசதி இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு இந்த கிராம சபை கூட்டத்தின் வாயிலாக தீர்மானமாக நிறைவேற்றி தருமாறு ஊராட்சி மன்ற தலைவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த மனுவை உங்கள் சார்பாக